இந்த வீடியோவில் இருக்கிறவர் தசராக்கு அம்மன் வேஷம் போடுறாரு. இவர் இப்போ தான் வருஷம் போட்டிருக்கிறாரு. இந்த வருஷத்தில் இவருக்குள்ள சாமி இறங்குது. என்ன சாமினா இசக்கி அம்மன் இறங்குறாங்க. இசக்கி அம்மன் எங்கே வச்சு இறங்குறாங்கன்னா, இவங்க வந்து ஆற்றுக்கு காலையில் குளிக்க போகும்போது கோவிலில் வச்சுலாம் இறங்கலை. ஆற்றுக்கு பசங்க எல்லோரும் சேர்ந்து குளிக்க போகும்போது மயானக்காளி வேஷம் போடுற ஒருத்தரை பார்த்த உடனே இவருக்கு அழுகையாக வருது. அழுதுகிட்டே சாமி ஆடுறாரு பயங்கரமாக. நிமித்துல மண்டை நிமிரல அவனை இது வந்து இவர் 2வது டைம் இப்போ சாமி ஆடுறாரு. இதுக்கு முந்தின நாள் நைட்டு வல்லநாட்டில் இவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு தங்கியிருக்காங்க. அப்போ வந்து எல்லாருமே தூங்கிட்டு இருந்திருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு இவர் மட்டும் தூங்காமல் குத்த வச்சு உட்காந்துட்டு இருந்திருக்கிறாரு. அதனால் அந்த மயானக்காளி வேஷம் போடுறவர் என்னாச்சு, எதுக்காக அப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவரை பார்த்து கேட்டிருக்காரு. எனக்கு என்னன்னு தெரியல, உன்னை பார்த்தாலே எனக்கு அழுகையாக வருதுன்னு சொல்லிட்டு அந்த மயானக்காளியை பார்த்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே அன்னைக்கு நைட்டே சாமி ஆடி இருக்கிறாரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மயானக்காளி வேஷம் போடுறவர் முன்னாடி தான் இவர் நின்றுட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருப்பார். இது வந்து தங்கம்மன் தசரா குழு களியா ஊரில் எடுத்த வீடியோ தான். மயானக்காளி வேஷம் போட்டவரை பார்த்து இவர் எதுக்காக சாமி ஆடுறாருன்னா, மயானக்காளி வேஷம் போட்டாலும் அவர் முத்தாரம்மன் தான். முத்தாரம்மன் வந்து அவருக்குள்ளே இருக்கும். அதனால தான் அந்த சாமியை பார்த்துட்டு இவருக்கு பயங்கரமாக சாமி வருது. போன வீடியோவில் இவங்க வந்து கோவிலில் தங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து ஆக்சுவலாக அவர் கோவிலில் இல்லை, வல்லநாடு நாங்கள் வெளியூர் போயிருந்தோம். அந்த டைமில் இவர் இந்த மாதிரி ஆடினார். ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருந்தோம். அந்த மாதிரி தான் இவர் கொடுத்த தகவல் நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாரு. ஃபுல் லென்த் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு மேலே எனக்கு தகவல் கிடைக்கல. அதனால தான் நான் இவ்வளோ ஷார்ட்டாக அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் ஊரில் நடந்த தசரா திருவிழாக்களோட வீடியோ மேலே தெரிய வாட்ஸ்அப் மேலே ஷேர் பண்ணுங்கள்.